கோபதாபத்தில் சண்டை சச்சரவில் அதேமாரி சந்தேகத்தின் பேர்லலாம் போய் மிளகா அரைக்கிறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. ஏன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து சந்தேகத்தின் பேரில் மிளகா அரைச்சிங்கன்னா அது தெய்வத்துக்கு தான் தெரியும். அது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்து யாரையாவது நினச்சி இவங்க அதை பண்ணியிருப்பாங்க இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் மிளகா அரைச்சிருவீங்க. ஆனால் அதோடைய பாதகங்கள் என்பது ரெண்டு பக்கமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. சரிங்களா? அதனால் ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அந்த வேண்டுதலோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது, எதுக்காக நம்ம வேண்டுறோம், அந்த வேண்டுதலோட நோக்கம் என்ன. சரி, அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி பகை இருக்குது, அது ஏதோ வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் செய்வன, பில்லி சூனியம் அது இதுன்னு செஞ்சுட்டே இருக்காங்க. எதுவுமே நம்மளுக்கு அவங்களால முன்னேற முடியல, விருத்தி அடைய முடியல. ஒரு கல்யாணம் காட்சின்னு சுப நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடக்க முடியாத அளவுக்கு அவங்க தடுத்துகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு உடனடியாக போய் தாய் மாசாணியிடம் போய் முறையிட்டு வேண்டல் நடத்துகிறீங்க. நல்லது, நிச்சயமாக தாய் பார்த்துக்கும். அதை தாண்டி போய் மிளகா அரைக்கணும், அவங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சந்தேகத்தின் பேரில் நீங்கள் செய்யக்கூடியது நிச்சயமாக அது பாதகத்தை ரெண்டு பக்கம்தான் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் தெளிவாக முடிவோடு செய்யுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்து இவர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தில் நீங்கள் மிளகா அரைச்சிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் போய் நீங்கள் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. அதை நீங்கள் முதல்ல வந்து மைண்டில் வச்சுக்கணும். எந்த காலத்துலேயுமே வந்து அவர்களுக்கு கூட நீங்கள் வந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கணும். இல்லைன்னா அது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கும் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பில் உறுதியாக இருந்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல வந்து அவங்க அதை செய்கிறாங்க இது செய்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதிரிகள் எதையாவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை தடுத்தாட்கொண்டு நம்மளை காத்திருக்கக்கூடிய இறை சக்தியை தெய்வ சக்தியை நம்ம நாடணும். அப்போ தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்மளோட வீடு வாசல், நம்ம இருக்கிற இடம், நம்மளோட மனநிலை, குழந்தைகளுடைய வளர்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள உறவு, இதெல்லாம் வந்து நம்ம சரிப்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய பாதுகாப்பில் ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை கட்டமைச்சுக்கணும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் கணவன் மனைவி சண்டை, இந்த பக்கம் வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை. ஏதோ ஒரு உறவுக்குள்ளே ஏதோ ஒரு பகையை வளர்த்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே யாராவது பற்றி பேசிட்டு சங்கடப்பட்டுட்டு அவங்கள பற்றி புறம் பேசிட்டு இவங்களை பற்றி புறம் பேசுறது அப்படியான விஷயங்கள் ஒரு வீட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தெய்வ சக்தி என்பது இல்லாமையே போயிடும். அப்புறம் தீய சக்தி என்பது அழகாக குடி வந்து அங்கே உட்காந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. இது நீங்கள் வந்து மன ரீதியாக உறுதியாக இருந்து ஒரு நிலை மனதுடன் தெய்வத்தை நினச்சி சரணாகதி அடைஞ்சு நம்மளுக்கு வாழ்க்கை நம்மளோடது, நம்ம கையில் இருக்குது. கணவன் மனைவி நம்ம உறவு, நம்ம குழந்தைகள், நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இவங்களுக்கான அன்பான அமைதியான ஒரு சூழலை நாம் கட்டமைக்க வேண்டும். இதற்கு பொருளாதாரம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பொருளாதாரம் தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறதுனால அது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் இது பாதகத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் கோடீஸ்வரன் வீட்லேயும் சண்டை சச்சரவு இருக்குது, இல்லாத வீட்லேயும் சண்டை சச்சரவு இருக்குது. இல்லாத வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி கோடியாக பணம் இருக்கிற வீட்டில் பல விதங்களில் அடிச்சுட்டு மல்லு கட்டிக்கிட்டு அங்கொன்று இங்கொன்று பிரிஞ்சு வாழக்கூடிய சமூகமும் இருக்குது. அதனால் இது இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், அது இருந்தால் தான் சந்தோஷம், இது இல்லைன்னா நாங்கள் எப்படி வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்லாம் நம்ம வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உண்மை நிதர்சனம் என்பது மன அமைதியும் மனதில் இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனையும் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமையான அன்பான நிலையும் மட்டும்தான் நம்மளுக்கு தெய்வத்துடைய அனுகிரகத்தை கொடுக்கும். தெய்வம் என்ன விரும்புது, எல்லாத்தையும் விரும்புது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் ஒன்றோடு பார்த்து நேசிக்கக்கூடியது தெய்வம்தான். எல்லா உயிர்களையும் தான் உயிராக நினைத்து தான் பெற்ற உயிராக நினைக்கக்கூடியதுதான் இறைவனுடைய தன்மையும் தெய்வத்துடைய தன்மையும். ஆனால் நம்ம அவங்க ஆகணும் இவங்க ஆகாது, அவங்க சரி இவங்க சரியில்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பிரிவினை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரிவினைகளும் பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தீய சக்திகளுடைய ஆதிக்கமும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு வீடு எப்பொழுதுமே இருட்டாக இருக்கக்கூடாதுங்க. இருள்னா எப்படி, அப்படி போட்டபடி இருக்கிறபடி அந்த கதவுங்கிறது வந்து மகாலட்சுமி வந்து உள்ளே வரக்கூடிய அந்த நிலைப்படி ஓரம் குப்பையை வந்து குப்பைமேடாகவே வச்சுருப்பாங்க. சாப்பிட்ட தட்டை அப்படி தலைமையில் தள்ளி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறவங்களாம் இருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் கிடக்கும். அப்படியே எந்திரிச்சு வேலைக்கு ஓடுவாங்க வருவாங்க. கேட்டால் நான் சம்பாரித்து தான் நான் குடும்பம் நடத்தணும், நீங்கள் சம்பாதிக்காட்ட போங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் வாழக்கூடிய வீட்டில் சுத்தபத்தம் இல்லைங்கன்னா நீங்கள் கோடியாக ஓடி சம்பாதிச்சாலும் அது வீடு வந்து சேராது. நோய்களையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் இந்த மாதிரி தீய சக்திகளோட ஆதிக்கத்தையும் தான் அங்கே கொடுக்கும். அப்போ பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அது இதுன்னு மற்றவங்க செய்யக்கூடியது அப்படியே நீங்கள் வந்து அதை வரவேற்கிற மாதிரி உங்கள் வீட்டை வச்சுட்டிங்கன்னா அது வந்து இங்கே கட்டில் போட்டு படுத்துக்கும்.
முதல்ல வீட்டுக்குள்ளே கொடி கட்டாதீங்க, அழுக்கு துணி போடாதீங்க, கதவு மேலே துணி போடாதீங்க, கட்டில் மேலே அழுக்கு துணி போட்டு அது மேலேயே படுக்காதீங்க. வீட்டு வாசல் அப்படி திறந்த உடனே நேராக கொடி கட்டியிருப்பாங்க. பார்த்தா இப்போ நிறைய துணிகள் தொங்கிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கந்தல் துணிகள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அழுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய நிலைகள்லையும் நிச்சயமாக தெய்வம் குடிகொண்டு இருப்பது கஷ்டம். இது இருக்காது. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் அது பூரா விரயமாக தான் இருக்கும். அப்போ தெய்வம் முதல்ல உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும்னா வீட்டை கோயிலாக்க வேண்டும். உங்களுடைய வீட்டை கோயில் மாதிரி வச்சுட்டு உள்ளத்தை தூய்மையாக வச்சுட்டிங்கன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எல்லா உறவுகளும் நல்ல உறவுகள் தான். நாம் எப்படி ஒருவரை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகிறோம், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதுல வச்சு தான் அதனுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகளான பிரச்சனைகளும் வருது, உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவு வருது. எதிர்பார்ப்பே தேவையில்லைங்க. எதிர்பார்ப்புனால தான் இங்கே பிரச்சனை வருது. அவங்க அதை செய்யலை, இவங்க இதை செய்யலை, அவங்க அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து, அடுத்தவங்கள செய்யக்கூடிய செயலை பார்த்து அவங்கள மாதிரியே இருக்கணும், இவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு மாதிரி கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள மனசுக்குள்ளே எப்பொழுதுமே அடுத்தவங்களை பற்றியே சிந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தீய சக்திகளோட ஆதிக்கம் தான் இருக்கும். அதனால் வீடு வாசலை சுத்தமாக வச்சுட்டு முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு அதிலிருந்தே குழந்தைகள் எல்லாம் உங்களை பார்த்து நல்லா வளர்ந்துருவாங்க. வீடு அமைதியாக இருக்கும், சுத்தபத்தமாக இருக்கும், செய்யக்கூடிய செயல் ஒரு நேர்த்தி இருக்கும். நல்லா பாருங்கள், வீடு வாசல் அப்படி சுத்தபத்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீடு கிடச்சிருக்கு, சொந்த வீடு கட்டியிருக்காங்க. நீங்கள் வீட்டை எப்படி பராமரிக்கிறீங்களோ அதுதான் கோயில், அதுதான் தெய்வம் இருக்கக்கூடிய இடம். உங்களுடைய சமையல் கட்டுக்கு தான் முதல்ல மகாலட்சுமி வருவா. அதனால் உங்களோட சமையல் கட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அன்னமே கிடைக்கும். சரிங்களா? இறைவன் படி கிடக்கிறதே எப்படி, உங்களுடைய சமையல் கட்டில் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சோறே கிடைக்கும். அப்போ நல்ல சோறு கிடைக்கணும் அப்படின்னா சாப்பாடாக்குனா சாப்பிட்றதெல்லாம் சோறு கிடையாது, அதில் தெய்வத்தன்மை இருக்கணும். அது மாதிரி சமையல் கட்டை சுத்தமாக வச்சுக்கங்க. டாய்லெட், கழிவறைகள், அந்த மாதிரி குளிக்கிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். மறுபடியும் நிறைய பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் போய் மிளகா அரைக்கிறேன், அது அரைக்கிறேன், இதை அரைக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் வேண்டுதல் மட்டும் நிறைவேறாது. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் நீங்கள் வாழக்கூடிய இல்லத்தையும் சுற்றுப்புற சூழல்களையும் நட்பையும் உங்களுடைய உறவுகளையும் எப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதனுடைய தன்மையில் தான் இறைத்தன்மை இருக்கிறது. அப்பொழுது தான் உங்கள் வீட்டுக்கு தெய்வம் வரும். வந்த தெய்வம் உங்கள் வீட்டில் தங்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் தாய் மாசனுடைய வாக்கும் கூட. அதனால் வீடு வாசலை சுத்தமாக வச்சு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் அமைதியாக கணவன் மனைவி குழந்தையுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயமாக இருக்கிறது. தெய்வம் எப்பொழுதும் கைவிடாது, கை கொடுக்கும். அதுதான் சத்தியம். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி.